நம்முடைய ஒரு நாள் கருத்தரங்கில் உரையில் நிறைவான பகுதியில் இருக்கிறோம். ஆரம்பித்த பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு. பிரச்சனைகள் இருக்கும் இடம் காலையில் பார்த்தோம். அது தன்மதிப்பீடு அப்படின்னு. தன்னை பற்றிய ஒரு மானம், தன்னை பற்றிய ஒரு மதிப்பீடு, அங்கே தான் நமக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஒரு தன்னை எப்படி மதிப்பிடுகிறாரோ அதுக்கேற்றது போல அவருடைய பிரச்சனைகள் விதவிதமாக இருக்கிறது. பிறக்கும்போதே 10 கோடி ரூபாய் சொத்தோட பிறக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பிறந்த பிறகு பிறக்கும்போது ஒரு பைசா கூட இல்லாமல் பிறந்து 10 கோடி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 2 பேருக்குமே இன்ப துன்பங்கள் சமமாக தான் இருக்கு. இல்லாதவனுக்கும் இருப்பவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இன்ப துன்பங்கள் வாழ்க்கை முழுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து எப்படி விடுபடுறது? 10 கோடி சம்பாதிச்சாலும் துன்பம் இருக்குதுங்கிறீங்க. ஒரு பைசா கூட இல்லாமல் வந்து சம்பாதிச்சாலும் கூட துன்பம் இருக்குதுங்கிறீங்க. உள்ளவனுக்கும் துன்பம், இல்லாதவனுக்கும் துன்பம். இது அப்போது இல்லாமையை போக்கிட்டோம்னா நமக்கு துன்பம் போயிடுமோ, நிறைவு அடைஞ்சிடுமோ அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லை. இப்போ தன்மதிப்பீடை பற்றிய நம்ம ஆராய்ச்சி இப்போது செய்து, உண்மையான தன்மதிப்பீடு என்ன, தன்னை பற்றிய உண்மையான அறிவு என்ன, தன்னறிவு என்ன, செல்ஃப் நாலேஜ் அது என்னன்னு இப்போ பார்ப்போம். என்னுடைய தலைப்பு இன்னைக்கு இப்போது நான் என்பதை பற்றி. நான் என்கின்ற ஒன்றை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் மனசில் நமக்கு உதிக்கும். எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் நமக்குள்ள ஒரு விளக்கம் தோன்றுது. இந்த பொருளை கையில் எடுத்த உடனே பஞ்சு அப்படின்னு நான் சொல்லாவிட்டாலும் கண்கள் பார்த்து ஒரு விளக்கத்தை உண்டாகுது. உங்களுக்குள்ள விளங்குதா? இது நான் பஞ்சுன்னு சொல்லலை, ஆனால் இதை கண் பார்த்த உடனேயே உங்கள் புத்திக்குள்ள இதை பற்றிய ஒரு விளக்கம் ஏற்படுது இல்லையா? இதை வச்சுட்டு இந்த பொருளை எடுத்து காமிச்ச உடனே இன்னொன்று விளங்குது. அப்போ 2 இருக்குது உள்ள. ஒரு விளக்கு, ஒரு விளங்கம். ஏதோ ஒரு விளக்கு இது லைட் போடுது, இன்னொன்று அதை புரிஞ்சுக்குது. 2 ப்ராசஸ் நடக்குது நமக்குள்ள. வேற ஒரு பொருளை நான் காட்டுகிறேன், இன்னொன்று விளங்குது. இந்த விளக்கத்துக்கு சமஸ்கிருதத்தில் விருத்தி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. விருத்தி. நம்முடைய உள்ளத்தில் ஒரு விருத்தி வரணும். அந்த விருத்தி அறியப்படும் பொழுது அறிவு உண்டாகுது. உள்ளத்தில் விருத்தி உண்டாகலைன்னா நமக்கு அறிவு உண்டாகாது. இந்த பொருளை நான் காட்டுறேன், இருந்தாலும் உள்ளத்தில் விருத்தி வரலன்னு வைங்க, நீங்கள் இதை பார்த்துருக்க முடியாது. கண் தெரியாதவர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு முன்னாடி இதை காட்டுறேன், அவர் உள்ளத்தில் விருத்தி உண்டாகுமா? அதனால் அவர் என்ன சொல்வார்? எதுவும் இல்லைன்னு சொல்கிறார். வெளியே உலகம் இருக்குதுன்னா முதல்ல அது கண் வழியாகவோ புலன் வழியாக உள்ளத்தில் அது விருத்தியை உண்டாகணும். அப்போ விருத்தியை யாரோ ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பார்ப்பவர் எப்பொழுதும் விருத்தியை தான் பார்க்குறார். அதன் அடிப்படையில் உலகத்தை அவர் அனுமானம் பண்ணிக்கிறார். அப்படி தானே? இப்போ இந்த பொருளை நீங்கள் கண் பார்த்த உடனே உள்ளத்தில் ஒரு விருத்தி ஏற்படுகிறது. அந்த விருத்தி தான் ஒருவரால் அறியப்படுது. உள்ள அறிபவன் உங்ககிட்ட இருக்கிறார் இல்லையா, நான். அந்த நான் எப்பொழுதுமே அறிவை இந்த விருத்தி ரூபமாக தான் பெறுறார். புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லா அறிவுமே விருத்தி ரூபமாக தான் உண்டாகுது. விருத்தி உண்டாகலைன்னா அறிவு உங்களுக்கு இருக்காது, நானுக்கு அறிவு கிடைக்காது. இதை பல முறை சோதனை பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு உதாரணம், இது மாதிரி ஒரு டிவி ஸ்க்ரீனில் பலர் முன்னிலையில் பேஸ்கெட் பால் ஒரு பிளேயை காட்டுறாங்க. அது ஒரு 20 வினாடிகள் தான் ஓடுது, 25 வினாடிகள். அது ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் அது காட்டுறாங்க. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 17ஆம் நம்பர்
இந்த பனியன் போட்டவர் அந்த பாலை கையில் எடுத்தாருன்னா எத்தனை பவுன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு கவனிக்க சொல்கிறாங்க. எல்லாரும் அந்த டிவியை அந்த ஒரு நிமிஷம்தான் பார்க்குறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, சார் அவர் வந்து 20 முறை பவுன்ஸ் பண்ணார், இல்லை 21, 19, 20 அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரி, எல்லாருமே கரெக்டு தான், விட்டுருங்க. நம்ம கேள்வி இந்த 17 நம்பர் ஆள் எத்தனை பவுன்ஸ் பண்ணாருது இல்லை. இந்த டிவியில் ஒரு நடுவில் கரடி வந்ததே நீங்கள் பார்த்தீங்களா, எத்தனை கரடி வருதுன்னு கேட்குறாங்க. கரடியா? இந்த கேமுக்குள்ளே கரடி எதுவும் வரலைங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த ஒரு நிமிஷம் வீடியோ போடுறாங்க. இப்போ கரடியை தேடுறாங்க. 17 விட்டுட்டாங்க. பார்த்தா கரடி வருது போகுது. ஒரு ஆள் கரடி வேஷம் போட்டுட்டு அந்த கிரவுண்டுக்குள்ளேயே உள்ளே போயிட்டு வெளியே போகிறார். இது எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? ஏன்னா எது உள்ள விருத்தி ஆச்சோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் முதல்ல 17ஆம் நம்பரை தான் விருத்தியை உண்டாக்கிக்கிட்டு இருந்தீங்க. கண்ணு திறந்துருக்குது, எல்லாத்தையும் பார்க்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன விருத்தி வருது? 17ஆம் நம்பர் ஆட்டக்காரனுடைய விருத்தி மட்டும்தான் உள்ளே வருது. அப்போ நீங்கள் நானுங்கிற அகங்காரம் உள்ளேருந்து அந்த விருத்திகளை தான் பார்த்துது. இப்போ விருத்தியில் எது உண்டாகிறதோ அது தான் நான் அறிகிறேன். இப்போ 2வது முறை குறிப்பாக கரடி தேடுறாங்க. இப்போ தேடும் பொருளை பார்க்கும்போது விருத்தி உண்டாகுது. இப்போ கரடியை ஒத்துக்கிட்டாங்க. ஒரு பொருள் இருக்குதா இல்லையா வெளியே உலகத்துலன்னா அது உங்களுடைய விருத்தியை பொறுத்து இருக்குது. யாருக்கு சமஸ்கிருத விருத்தி வந்துடுச்சோ சமஸ்கிருதம் இருக்குது. யாருக்கு இங்கிலீஷ் விருத்தி இருக்குதோ இங்கிலீஷ் இருக்குது. இந்த கடப்படாதின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் யார் யாருக்கு என்ன விருத்தி உண்டாகுதோ அவங்களுக்கு அது இருக்குது. விருத்தியே உண்டாகலைன்னா அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பொருள் இல்லை. ஆத்மாவை பற்றி விருத்தி உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்போ எல்லாத்தையும் பற்றி விருத்தின்னு சொன்னேன். விருத்திகள்ங்கிறது ஒரு விஷயம் வெளியேறிக்கிறது, அதை பற்றிய ஒரு உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு விளக்கம், அது பேர் விருத்திங்கிறேன். இது வந்து போதுமா? இதுக்கு மேலே ஏதாவது விளக்கணுமா? தேவையில்லை. இந்த விருத்தி எப்படி இருக்கும்? ஆனால் அது நீங்கள் உங்களை தான் கேட்கணும். ஏன்னா உங்கள் மண்டையில் தான் நடக்குது. வெளியே நீங்கள் பானையை பார்க்குறீங்க, ஆனால் தலைக்குள்ளே ஒரு விருத்தி உண்டாகுதுல்ல, அது எப்படி இருக்குன்னா பானை மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த பானையை நான் கீழே வச்ச பிறகு கூட கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பானையை பார்க்க முடியும். அப்போ உள்ளத்தில் இருக்கிற பானையை நீங்கள் யார் பார்க்கறது? நான் பார்த்தேன், நான் தான் பார்வையாளன். அப்போ உள்ளத்தில் வருகின்ற வடிவங்கள் எல்லாம் நாம் உலகத்தில் பெற்ற விஷயங்களுடைய விருத்திகள். அந்த விருத்திகள்லாம் பதிவு இருந்தால் அது பேர் சித்தம்னு சொல்கிறோம், நினைவுன்னு சொல்கிறோம். நினைவுகள் எல்லாமே விதவிதமான விருத்திகள் தான். சில பேருக்கு அந்த விருத்திகள் நீண்ட காலம் இருந்ததுன்னா அவங்க நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் காலம் ஆனால் புது விருத்திகள்லாம் வரும் இல்லையா? இப்போ நிறைய விஷயம் பார்க்குறோம். இந்த விருத்திகள் உண்டாக உண்டாக பழைய விருத்திகள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அது என்னைக்கோ பார்த்த ஞாபகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் விருத்திகள் அழிவதில்லை, அது சித்தத்தில் பதியிருது. இந்த விருத்திகள்ங்கிறீங்களே, அது எப்படி இருக்கும் சார் அப்படின்னா இதை போல் இருக்கும். இது எப்படி வந்து ஒரு நெருக்கமான ஒரு வலை பின்னலாக இருக்கு இல்லையா, அடர்த்தியாக, இது போல தான் நம்ம உள்ளமும் இருக்குது. இந்த உள்ளத்தில் அநேக விருத்திகளுக்கு வேண்டிய இந்த நரம்புகள் இருக்குது. அதை நீங்கள் மூளைன்னு நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா நரம்புகள்னு சொல்லலாம், நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்லலாம். நம்ம சாஸ்திரத்தில் அது வந்து நியூரல் நெட்வொர்க்குன்னு சொல்கிறது இல்லை, நாடி வலைப்பின்னல்னு சொல்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். சாஸ்திரத்தில் நியூரல் நெட்வொர்க் நரம்பு வலைப்பின்னல்னு சொல்லுறதுக்கு பதிலாக சாஸ்திரத்தில் நாடி வலைப்பின்னல்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் மூளை இருப்பது போல் இன்னொரு மூளையும் இருக்குது. மூளைக்குள் ஒரு மூளை, மூளையோடு ஒரு மூளை, மூளை போலவே ஒரு மூளை. ஒரு மூளை நம்முடைய மாமிச பிண்டம், இன்னொரு மூளை நம்முடைய சூக்ஷ்ம சரீரம். இந்த விருத்திகள் எப்படி உண்டாகுதுன்னா நரம்பு படி பார்த்தா அது மூளையில் நடக்கின்ற ஒரு மின் துடிப்பு. அந்த மின் துடிப்பு எப்படி இருக்கும்? இந்த பானையை பார்த்த உடனே கண் வழியாக இந்த பிம்பம் போன உடனே மூளையில் அதுக்குண்டான ஒரு துடிப்பு உண்டாகும். அந்த துடிப்பை அவங்க ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதை படம் பிடிக்கிறாங்க. குரங்கு போல மிருகங்களிலும் நத்தை மாதிரி சில அதுக்கு நரம்பெல்லாம் பெருசாக இருக்கும். ஸ்லக்குன்னு ஒன்று இருக்குது,
அந்த ஸ்லக்குன்னு சொல்லக்கூடிய ஓடு இல்லாத ஒரு நத்தை தரையில் போகும். அதுதான் ஆரம்ப காலத்தில் நரம்பியல் படிப்புக்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு மூளை கடுகளவு தான் இருக்கும். எது நடந்தாலும் அந்த மூளையில் நடக்கிறது சக்குன்னு பார்த்துடலாம். நம்ம மூளையில் எங்கே நடக்குதுன்னே தெரியாது. இது வந்து பிருகத் ஆரண்யம், பெருங்காடு இது. இந்த நரம்பு முடிச்சுகளுக்கு எண்ணிக்கையே கிடையாது. கங்கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் எண்ணிடலாம், கங்கையில் மண்ணை எண்ணிடலாம். ஆனால் தலையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்களுடைய வலைப்பின்னலினுடைய எண்ணிக்கையை நம்மளால் எண்ணிக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரத்தை எண்ணிடலாம். அவங்க சொல்கிறாங்க, இந்த மூளைக்குள்ள நரம்புகள் ஒன்றோட ஒன்று கிளை பிரிந்து ஒட்டி இருக்குது, மரம் மாதிரி. அதனுடைய எத்தனை பாசிபிள் கனெக்ஷன்ஸ். ஒரு வயரில் ஒரு கனெக்ஷன் கொடுக்கலாம், 2 வயருக்கு 2 வயர்னா இப்படி கொடுக்கலாம், இதை இதுக்கும் கொடுக்கலாம், இதுக்கும் கொடுக்கலாம், இதுக்கும் கொடுக்கலாம். அப்போ 4 கனெக்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் ஒன்றுக்கு ஒரு செல்லுக்கு 1000 பிரிவு இருந்ததுன்னா, இன்னொரு செல்லுக்கு 1000 பிரிவு இருந்ததுன்னா 1000 எத்தனை கனெக்ஷன் உண்டாகும்? ஒவ்வொரு கனெக்ஷனுமே ஒரு விருத்தி. இப்போ நீங்கள் எதையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளையில் பதிவுதுன்னா இந்த நரம்பில் இருக்க துடிப்பாக தான் பதிவு. இந்த செமிகண்டக்டர் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அது கண்டக்ட் பண்ணோம், ஸ்டோர் பண்ணிக்கும். ஃபுல் கண்டக்ஷன் அது ஓடி போய் மறைஞ்சிடும். இந்த செமிகண்டக்டர் ஸ்டோர் பண்ணுது, கெப்பாசிட்டர் மாதிரி. இப்படி ஸ்டோர் பண்ணுறது தான் மெமரிங்கிறோம். இப்படி தான் விஞ்ஞானத்தில் மூளையை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, உறவுகள், நண்பர்கள், பெயர்கள், படித்த படிப்பு, அறிந்த அறிவு, அது புத்தகத்தில் படித்ததோ கேட்டு தெரிஞ்சதோ எல்லாமே மூளையில் நமக்கு நரம்பு வலைப்பின்னலில் இருக்கின்ற மின் துடிப்புகளாக சேமிக்கப்படுது. ஒரு முறை மின் துடிப்பு போயிடுச்சுன்னா அந்த நரம்பு வலைப்பின்னல் உறுதியாயிடுமா? அதுக்கப்புறம் தொடாமல் தான் இருக்கும். இப்போ தொட்டுடுச்சுன்னா உங்களுக்கு நினைவு பதிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு கொய்யா பழத்தை முதல் தடவை பார்க்குறேன். அது பார்த்த உடனே இந்த கை விரல்கள் தான் அதனுடைய பின்னல் வைங்க, இதில் மின்சாரம் பாயும். பாய்ந்த உடனே இதோட கனெக்ஷன் உண்டாகுது. இந்த கனெக்ஷன் உண்டான உடனே எப்பெல்லாம் நான் கொய்யாவை பார்க்குறேனோ அப்போல்லாம் இது வழியாக மின்சாரம் பாய்ந்து இதில் பாயும். இது ஒரு கொத்து மாதிரி ஆகும். இது கொய்யாவினுடைய விருத்தி. கொய்யா பழத்தை நான் பார்க்காவிட்டால் கூட கொய்யா பழம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணேன்னா இதே நரம்பில் தான் மின்சாரம் பாயும். அந்த நரம்பு கொத்தில் எப்பெல்லாம் மின் பாய்கிறதோ அப்பெல்லாம் நமக்கு நினைவுகள் வரும். உங்களுக்கு எத்தனை நினைவுகள் ஒரு நொடிக்கு வருதோ அத்தனை மூளையில் அத்தனை இடத்துலையும் மின்சாரம் அங்கங்கே மின்னல் மாதிரி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ இது வந்து பாருங்கள், இதுக்குள்ளே படிச்சுன்ட்டு சீரியல் பல்பு எரிஞ்சு அப்படி இருக்கும். அது மாதிரி தான் மூளையில் நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். தொடர்ச்சியாக ஒரு கற்பனையை நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மூளையில் ஒரு இடத்துல மட்டும் மின்னல் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த மின்னல் தான் நினைவுகளையும் உற்பத்தி பண்ணுது, நினைவுகளையும் சேமிக்குது, வேண்டியும் போது நினைவை கொண்டு வந்து கொடுக்குது, புது புது நினைவையும் வாங்குது. இது தான் உடம்பையும் இயக்குது. மூளையில் ஒரு இடத்துல மின்னல் பின்னிடுச்சுன்னா கை தூக்கும், வாய் பேசும். நம்முடைய எல்லா செயல்களுமே மூளையில் இருக்கக்கூடிய நரம்புடைய மின்னல்கள் தான், மின் துடிப்புகள் தான். இப்போ நீங்கள் மூளையை விட்டுட்டு நாடின்னு ஒன்று நிறுத்துங்க. இதை மூளையாக கற்பனை பண்ணீங்க, ஆனால் இதில் நரம்புக்கு பதிலாக நாடிகளாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி ஒரு மின்சாரம் பாயும். அந்த மின்சாரத்துக்கு பேர் பிராணன். பிராணன் இந்த நாடிகளுக்குள்ளே பாய்ந்து செல்லும் பொழுது நாம் எண்ணங்களெல்லாம் உண்டாகுது, அனுபவங்கள் உண்டாகுது, இன்ப துன்பம் உண்டாகுது. கோபம் கூட ஒரு வலைப்பின்னல் தான், பாசம் கூட ஒரு வலைப்பின்னல் தான். அந்த வலைப்பின்னலில் பிராணன் போச்சுன்னா நமக்கு பாசம் உண்டாகுது. அந்த வலைப்பின்னலில் பிராணன் போகலான்னு நமக்கு பாசம் விட்டு போயிடுது. ஒரு வலைப்பின்னலில் கோபம் பாயும்போது நமக்கு கோபம் உணர்வாக வெளிவருகிறது. அதுலேருந்து அந்த பிராணன் வடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நமக்கு கோபம் தணிஞ்சிடுது. இப்போ பார்த்தோம்னா பிராணனை நம்ம கட்டுப்படுத்தினா மனசையும் கட்டுப்படுத்திடலாம்ல. அதனால தான் நான் நிறைய பேர் பிராணாயாமம், மனசை கட்டுப்படுத்தி வசப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் வசப்படுத்த பிராணாயாமம் ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் அது செய்துன்னு தெரிஞ்சால் இன்னும் நல்லா பண்ணலாம். எந்த இடத்துல பிராணனை அனுப்பணும், எந்த இடத்துல பிராணனை நிறுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஞானம் வேணும். இப்போ விருத்திகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில்னா உங்களுடைய
நாடி பிராணன்னு சொல்லக்கூடிய மூளையில், சூக்ஷ்ம சரீரத்தில், இது உள்ளத்திலே, இது பேர் உள்ளம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதில் தான் இருக்குது. இது மாதிரி ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ளே இது போட்டுட்டோம்னா ஒரு ஜீவன் பாருங்க, இவர் தான் காரணம், இதுதான் நாம. இது வெறும் கண்டெய்னர் தான். இதுதான் மிஸ்டர் தேவதத்தன். இவர் தான் தேவதத்தன். இவருக்கு மரண காலம் வந்துடுச்சு. உடைச்சிட்ட பிறகு இந்த சூழ சரீரத்தை அழுது கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிட்டாங்க. உள்ள இருக்கிறாரு பாருங்க, இவர் தான் இந்த நாடி பிராணன். இவர் தான் மனம், புத்தி, சித்த, அகங்காரம். இங்கே தான் உண்மையால தேவதத்தன் இருக்கிறார். இது தற்காலிகமாக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடம்பு. இவர் போய் இன்னொரு அம்மா வயிற்றில் உண்டான ஒரு சரீரம் 4.5 மாதம் இருக்கும் குட்டியா, அது உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு இந்த உடம்பு முழுக்க நிரம்பிடுவார். ஏற்கனவே அம்மா ஒரு மூளை கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வலைப்பின்னல் இருக்கும் இல்லையா, அந்த வலைப்பின்னலும் இந்த வலைப்பின்னலும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சிடும். அப்போது நரம்பு மண்டலத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும் நம்முடைய நாடி மண்டலத்திலையும் மாற்றம் ஏற்படும். நாடி மண்டலத்தில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் நரம்பிலும் மாற்றம் ஏற்படும். இதில் எது காரணம் எது காரியம்னு சொல்ல முடியாது. சில நேரங்களிலே நம்முடைய கர்ம வினைகள் நாடி மண்டலத்தின் மூலம் நரம்பு மண்டலத்தை தாக்கி நம்மளை சில காரியங்களை செய்ய வச்சிடும், சில பேச்சை செய்ய வச்சிடும். அதனால் கர்மங்களை ஈடுபட்டு கர்ம வினையை அனுபவிக்கிறோம். சில நேரங்களில் நரம்பு மண்டலங்கள் சிலதெல்லாம் வாங்கி நாடி மண்டலத்தை மாற்றிடும். அது அடுத்த பிறவியில் இன்னொரு உடம்புல அது வெளிப்படும். இப்போ இந்த நாடி மண்டலம் கடந்த கால வாழ்க்கையை வெளிக்கொண்டு வருவதற்கும் நிகழ்கால வாழ்க்கையில நினைவை பதிய வச்சுட்டு அடுத்த உடம்புக்கு தயாராகுவதற்கும் இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கிறது. இதுதான் ஜீவன், இதுதான் ஆவி. கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன? இதோடு கூட என்ன வரணும்னு நினைக்கிறீங்க? பாவ புண்ணியம் ஆசைகள். இந்த பாவ புண்ணிய ஆசை இல்லாத தன்னை பற்றிய மதிப்பீடும் இதில் இருக்குது. தன் மதிப்பீடு இதில் இருக்குது. அகங்காரம். அகங்காரம் தன்னை எதுவாக மதிப்பிட்டுது இல்லை. உண்மையிலே இந்த நான் என்பதை நாம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணணும். இந்த நான் என்பது ஒரு பொருளை நான் காட்டினால் அதற்குண்டான ஈடான ஒரு விருத்தி உங்களுடைய நாடியில் ஏற்படுது அல்லது நரம்பில் ஏற்படுது. எப்படின்னா வச்சுங்க, நாடி மண்டலமோ நரம்பு மண்டலமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு விருத்தி ஏற்பட்டால்தான் அது உங்களுக்கு விளங்கும். அந்த நானுங்கிறது எங்கே இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு கேட்டோம்னா இப்போதைக்கு அது பதில் வேண்டாம். இந்த அந்த கரணை மொத்தம் உள்ளத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்குள்ளே தான் நான் இருந்தாகணும். அவர் யாருங்கிறத நான் கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறேன். இதில் இந்த நாடி மண்டலத்தை பயோடெக்னாலஜி பற்றி விருத்திகளெல்லாம் இருந்ததுன்னா இது உள்ளே இருக்கிற நான் தன்னை என்னன்னு சொல்லும்? ஐ ஆம் ஏ பயோடெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லும். இதே நாடி மண்டலம் இன்னொரு உடம்புல கொடுத்துருக்குறோம். அதனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது. அவங்க மைக்ரோ பயாலஜி படிச்சிருக்கிறாங்க. இங்கே பாப்பா இருக்கிறா, அவள் தன்னை மைக்ரோ பயாலஜின்னு சொல்லிக்கிறாள். இதே நாடி மண்டலம் தன்னை மைக்ரோ பயாலஜின்னு அடையாளப்படுத்துறது எதன் அடிப்படையில்? விருத்திகளின் அடிப்படையில். இதே நாடி மண்டலம் தன்னை பயோடெக்னாலஜின்னு சொல்லிக்கிறது எதன் அடிப்படையில்? இதில் இருக்கிற விருத்திகளின் அடிப்படையில். மறுபடியும் இவங்க இதே விருத்திகளை வச்சுக்கிட்டு கோர்ஸை மாற்றிக்கிட்டாங்கன்னு வைங்க. இந்த பயோடெக்னாலஜி ஏதோ மனம் மாறி MBA படிக்க போகிறேன்னு போயிட்டாங்க. அப்போ அதுக்குண்டான விருத்தி வந்துடும் இல்லையா? அப்புறம் தன்னை என்ன சொல்லுவாங்க? நான் ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. எல்லாமே தன்னை இந்த விருத்தியின் அடிப்படையில் தானே சொல்கிறாங்க. இந்த விருத்தி முழுக்க மெடிக்கல் சயின்ஸாக நிரம்பி இருக்குன்னு வைங்க. அவன் தன்னை டாக்டர்னு சொல்லுவான். இந்த பிறவியில் இந்த உடம்புல இருந்துட்டு அதை செய்கிறான். அப்புறம் இன்னொரு உடம்புல போயிட்டு புது விருத்திகளை அவங்க அப்பா அம்மா கொடுக்குறாங்க, உலகம் கொடுக்குது. தன்னுடைய பாவ புண்ணியத்தினால அந்த விருத்தியில் வச்சுட்டு நான் ஒரு ஃபிலாசபர், நான் ஆத்ம விஞ்ஞானி, நான் ஆத்மாவை அறிபவன் போனால் நம்மளை மாதிரி ஆகிடுவான். எல்லாம் விருத்திகள் தான். இந்த விருத்திகளில் என்னென்ன இருக்குதோ அதுதான் நாம். இப்போ நம்மிடம் இருக்கின்ற விருத்திகள் என்ன? அந்த விருத்தியின் அடிப்படையில் நாம் நம்மை மதிப்பிட்டு அதுவாக வாழ்கிறோம். உண்மையிலே நான் யார்? நான் இந்த விருத்திகளை அறிபவன் தானே.
இது நிரம்பி இருக்கிற இது இந்த நாடி பின்னல் எது நடந்தாலும் இது அறியுது. இதை யாரோ அறியுறாங்க. டிவி ஸ்கிரீன்ல கரடி அறியாத ஒரு விருத்தி இல்லைன்னாங்க, நான் கரடியை பார்க்கவில்லைன்னா இந்த விருத்தியா சொல்லிச்சத. இந்த விருத்திகளை பார்ப்போம்னு சொன்னான். மறுபடியும் இன்னொரு ஸ்கிரீன் பண்ணி காட்டுங்கன்னா கரடி விருத்தி இதுல வந்துடுச்சு. உடனடியாக கரடி இருக்குதுன்னு சொல்றான். விருத்தியா சொல்லுச்சு, நான் சொன்னேன். அப்ப நான் என்பது எது? இந்த மூளை நரம்பு மண்டலமா அல்லது நாடிகளில் இருக்கக்கூடிய விருத்திகளா? இந்த விருத்திகள் என்னன்னா இருக்கலாம். தன்னை பஸ் கண்டக்டர்னு சொல்லிக்கலாம், பேசஞ்சர்னு சொல்லிக்கலாம், ஏழைன்னு சொல்லிக்கலாம். எல்லாமே விருத்திகள் அடிப்படையில். இந்த விருத்திகள் எப்படி உண்டாகுது அப்படின்னா, அது புலன்களால் உலகத்தில் வாழும்பொழுது என்ன விஷயத்தை வாங்குதோ அந்த விஷயத்தெல்லாம் உள்ள ரொப்பிக்குது. இந்த ரொப்பிக்கிட்டு இந்த கண்டதெல்லாம் ரொப்பிக்கிட்டு அதன் அடிப்படையில் நான் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த நான் இதற்கு தொடர்பே இல்லாமல் இருக்குது. இந்த விருத்திகள் முழுசாக நடந்ததுன்னா அதை நனவுன்னு இந்த உள்ள இருக்கிற நான் சொல்லுது. இந்த விருத்திகளை கொஞ்சம் மட்டும் எடுத்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணிச்சுன்னா கனவுன்னு சொல்லுது. ஒரு விருத்தியும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிப்போச்சு. இங்கே மின்சாரமே பாயலன்னு வைங்க, பிராணனே இல்லைன்னு வைங்க, ஒரு மைன்யூட் பிராணன் மட்டும் போயிட்டுருது. அப்போ நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு மட்டும் இருக்கும். அதை இவன் தூங்குங்கிறான். இப்போ தூங்குவது யாரு? கனவு காண்பது யாரு? நனவில் இருப்பது யாருன்னு கேட்டால் இந்த விருத்திகள் தான். அப்போ நனவு விருத்தி, கனவு விருத்தி, விருத்திகளே அற்ற ஒரு சுஷுப்தி, அதில் ஒரு விருத்தி இருக்குது. அதில் என்ன விருத்தினா, நான் எதையும் அறியவில்லை, ஆனந்தமாக இருந்தேன்னு 2 விருத்தி இருக்குமா. இந்த ஒட்டுமொத்த நாடிலையும் 2 விருத்தி தான் இருக்கும். மெல்லிசா ஒரு பல்பு எரியுது. அந்த பல்பில், சீரியல் பல்பில் நான் இருக்கிறேன், நான் எதையும் அறியவில்லை, எரியமில்லை, அபாவ பிரத்யம்னு பேர். அது இல்லாததை அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால் காலையில் எழுந்தவுடன் நம்ம சொல்லலாம், ஒன்றுமே தெரியலைங்க, நான் நல்லா தூங்கிட்டேன், ஆனந்தமாக தூங்கிட்டேன். 2 வார்த்தை தான் சொல்கிறாங்க எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஆனந்தமாக தூங்கிட்டேங்கிறாங்க. அப்போ 2 விருத்தி இருக்குது இல்லை. அப்போ சுஷுப்தியில் 2 விருத்திகள் இருக்கு. கனவுல ஒரு பார்ஷியல், ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்து கனவு காண்றோம். நனவுல முழுக்க இருக்கிறோம். இப்போ விருத்திகள் தான் நாம்னு யாராவது சொல்லுவாங்களா? விருத்திகளை பார்ப்பவன் தானே நான். அந்த விருத்திகளை பார்ப்பவன் யார்? அதுதான் முக்கியம். இப்போ விருத்தியின் அடிப்படையில் நான் தன்னை மதிப்பிட்டால் அது ஜீவன். விருத்திகள் நீங்களாக தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சா அது கடவுள். அதுதான் பரபிரம்மம். அந்த நான் என்று எந்த உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வுக்கு சொந்தக்காரன் கடவுள். நான் யாரை அறிகிறேனோ, விருத்திகளை அறிகிறேனோ, அதை நான் சொன்னோம்னா நானே ஜீவன். இந்த உண்மையை தெரிஞ்ச பிறகு எந்த விருத்தியினால நீ பிரம்மம் என்று ஆவாய்? இப்போ இதில் தானே மறுபடியும் விருத்தி வரணும். இப்போ நான் பிரம்மம் ஆக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே நான் பிரம்மந்தான். ஆனால் என்னிடம் நான் பிரம்மம் என்கின்ற விருத்தி இதில் இல்லை. என்கிட்ட ஏகப்பட்ட விருத்தி இருக்குது. நான் அல்பம், நான் பிழைக்க தெரியாதவன், நான் வாழ்க்கையை தொலைத்தவன், எனக்கு எல்லாமே துஷ்டம், அப்படி எல்லாத்தையும் இந்த விருத்திகளை சொல்லிட்டு இருக்குது. ஆனால் தன்னை பற்றி அறிவு அதுக்கிட்ட கீழே இல்லை. விருத்திகளை நான் என்று நினைத்து விருத்திகளின் அடிப்படையிலேயே நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய எல்லாத்தையுமே அனுபவிக்கிறோம். இது எல்லாமே வினையாக மாறுகிறது. இந்த விருத்திகளுக்கு நான் சொந்தக்காரனாகி விருத்திகளுக்கு பலனாளியாக நான் இருப்பதனால கர்ம பலன், இது செய்கிற கர்மங்கள்லாம் எனக்கு வந்துடுச்சு, இதில் செய்கின்ற பாவ புண்ணியங்கள்லாம் எனக்கு வந்துடுச்சு. ஆனால் ஆத்மாவாகிய நானோ வெறும் பார்வையாளன். ஐ எம் எ ஸ்பெக்டேட்டர். வாட் எவர் தட் கோஸ் ஆன் இன் திஸ் நெட்வொர்க், இட் இஸ் நாட் மைன். ஐ ஹேப்பன் டு வாட்ச். நான் முதல்ல இருக்கிறதுனால இதை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. ஒருவேளை இது இல்லைன்னா நான் வேற பார்த்துட்டு இருப்பேன். ஒருவேளை எல்லாருக்கும் சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? நான் மட்டும் இருக்கேன் இல்லையா? அந்த நான் எப்படி இருக்கும்? எந்த விருத்திகளும் இல்லாமல் தானே இருக்கும். விருத்திகள் இல்லைன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? அளவற்றதாக இல்லை இருக்கும். இந்த விருத்திகள் தானே என்னை அளவுக்குடையவனா மாத்துச்சு. இந்த நான் சரீரம் அளவு, இத்தனை வயசு வாழறக்கூடியவன், நான் வயோதிகன், நான் இளைஞன் என்பதெல்லாம் விருத்திகள் தானே. இதெல்லாம் தோன்றி மறைகின்ற
சந்தர்ப்ப வசமாக நம் மீது விழுந்தது. சந்தர்ப்ப விஷமாக இந்த சந்தர்ப்பத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். எந்த சந்தர்ப்பத்திலும் நான் இருக்கலாம், ஆனால் நான் யார் என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த நான் என்ற உணர்வு என்னன்னு பார்ப்போம். இந்த விருத்திகளையும் விருத்தியை பார்க்கின்றவனையும் பார்த்துடலாமா? அதுக்கு நம்ம கண்ணை மூடணும். கண்ணை மூடுவோம். நம் மனதை மட்டும் பார்ப்போம். நான் சொல்லுகின்ற பொருள்கள் காதில் விழுந்து உள்ளத்திலே அதற்குண்டான விருத்தியை ஏற்படுத்துகிறது. அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பார்க்கின்றவன் தான் நான் பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் விருத்திகள். மேடையிலிருந்து குரு சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் காதில் புகுந்து என் உள்ளத்தில் விருத்தியாக வடிவம் கொள்கின்றன. வடிவமே இல்லாத அதை நான் பார்க்கிறேன். மஞ்சள் நிற சாமந்திப்பூ, சிவப்பு நிற ரோஜா, பச்சை நிற துளசி, தேன் சொட்டும் பலாப்பழம், நறுமணம் மிக்க மாம்பழம், கருத்த நிற குடை, இதை பார்க்கின்ற நான் சொன்ன பொருள்களை மீண்டும் வரிசையாக மனக்கண் கொண்டு வாருங்கள். அதே சமயம் அந்த மனக்கண்ணில் தோன்றுவதை பார்க்கின்றவனையும் பாருங்கள். மனக்கண்ணில் தோன்றுவையெல்லாம் தோன்றி தோன்றி மறைகின்றன. அவைகளெல்லாம் நாடி பிராணனில் இருக்கின்ற பிராணசக்தியின் துடிப்புகள். அவற்றை பார்த்து கொண்டிருக்கிற நானோ நாடியும் அல்ல, பிராணனும் அல்ல, விருத்தியும் அல்ல, விஷயமும் அல்ல. நான் மாறாத சுத்த சைதன்யம். எனது விருத்திகளில் தோன்றுகின்ற இன்பமும் துன்பமும் மானமும் அவமானமும் லாபமும் நஷ்டமும் எனதல்ல, என்னால் பார்க்கப்படுபவை. நான் பாவமற்ற சுத்தமான பரமாத்மா. கண்ணை திறந்துருங்க. இப்போ உங்களுக்கு விருத்திகளும் தெரிஞ்சது, விருத்திகளுக்கு பின்னாடி இருந்து விளங்குகின்ற விளக்கும் தெரியுது. அந்த விருத்திகளை பிரகாசிக்குது. பிரகாசிக்கிறது மட்டுமல்ல, அது அறிகிறது. அந்த நான் விருத்திகளை பிரகாசிக்குது. லைட் போட்டு பார்க்குது. தனக்கு ஒளி தனக்கே உண்டாக்கிக்குது. கனவுல கும்மிரட்டில் நீங்கள் தூங்குறீங்க, ஆனால் கனவுல வெளிச்சம் இருக்குல்ல. அங்கே பகல் பொழுதுல தான் நடக்கிறீங்க. அங்கே சூரியனுக்கு வெளிச்சம் யார் கொடுத்தது? அந்த நீங்கள் தான் கொடுத்தீங்க, நான் தான் கொடுத்தேன். அந்த கனவுக்கு ஒளியாக ஜோதியாக நான் இருந்து அந்த ஜோதியிலே இருக்கின்ற பொருளை அறிபவனாக நான் இருக்கிறேன். அப்போ நான் யார்? விளக்கும் விளக்கமும் நான். விளக்காகவும் இருக்கிறேன், விளக்கமாகவும் நான் இருக்கிறேன். நான் சுய விளக்கு. ஆனால் விருத்திகளோ
விளங்காதவை, சுய விளக்கமற்றவை, மாறி மாறி வென்ற ஜட விருத்திகள். அவை தம்மைத்தான் அறிவதில்லை. வாழைப்பழத்தை ஏற்பட்ட விருத்தி பலாப்பழ விருத்தியை அறிவதில்லை. இதில் வாழைப்பழ விருத்தி வருது, பலாப்பழ விருத்தி அடுத்து வருது. அந்த முதல் விருத்தி இந்த ரெண்டாவது விருத்தி அறியுமா? அப்போ யாரோ ஒருத்தர் ரெண்டுத்தையும் பார்த்தாரு, அவர் விருத்தியா? கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்போ நிர்விருத்தமான, நிர்விகாரமான, நிச்சலனமான ஆத்ம தத்துவம் அல்லவா நான். விகாரமான, சலனமுள்ள ஜடப்பொருள் அல்லவா விருத்திகள். ஜடத்து விருத்திகளை நான் எப்படி நானுன்னு சொல்வேன்? ஒரு கல் மண்ணு ஜடம், அதை நானுன்னு சொல்ல மாட்டேனே. குடை உடை செவரு இதெல்லாம் நானுன்னு சொல்ல மாட்டேனே. ஆனால் எதனால் நாம் இந்த விருத்திகளை நானுன்னு சொன்னோம்? ஏனென்றால் நான் யார் என்று இதுகாரம் எனக்கு தெரியவில்லை. விருத்திகளாகவே நான் வாழ்ந்ததுனால விருத்திகளை சிக்கெடுக்கிறதே எனக்கு பொழுதா போச்சு. இதில் ஏகப்பட்ட சிக்கல் வருது. இந்த சிக்கு உடைக்கிறதுக்கே 1000 கைகள் எனக்கு தேவைப்பட்டது. எல்லாமே விருத்திகள், அறியாமையினால் ஏற்படுத்தி கொண்ட தேவையற்ற அனர்த்தமான விருத்திகள். தன்னை ஒரு மேதைன்னு சொல்கிறதும் ஒரு அனர்த்தம், தன்னை பாமரன் என்று சொல்லுவதும் அனர்த்தம், தன்னை புகழ்பெற்ற ஒரு சிறந்த தலைவன் என்று சொல்வதும் அனர்த்தம், நான் ஆளப்படும் அடிமை என்று சொல்வதும் அனர்த்தம். இங்கே நான் பெரிய புகழ் வாய்ந்தவன் என்று சொல்வதும் அனர்த்தம், புகழற்ற ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்வதும் அனர்த்தம். இதெல்லாமே நீ விஷயங்களை தேடிக்கொண்டு ஏற்படுத்தி கொண்ட விருத்திகள் அல்லவா. இப்போ நான் யாருன்னு நமக்கு தெரிந்த பிறகு இதில் என்ன விருத்தி உண்டாகுங்கிறீங்க? இனிமேல் இதுவரைக்கும் இந்த விருத்தியை நீங்கள் விட்டுடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் விருத்தியை உண்டாக்குனது உங்கள் வீடு, வாசல், உறவு, பணம், பொருள் 2 அடிப்படையில் செய்து கொண்ட நான். இன்று நான் விருத்திகளை பார்க்கின்ற சாட்சி சொரூபமான பரமானந்த பரமாத்மா சைதன்யம் மாத்திரம். இந்த விருத்திகள் ஏற்படுகின்ற எந்த பாவமும் என்னை ஒட்டுவதில்லை. இதை முதல்ல ஒத்துங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சாமி நான் ஒத்துக்கவே மாட்டேன், நீங்கள் பரம்பொருள் தவிர வேறு இல்லை. தயவுசெய்து உங்களை யாரும் தண்டிக்காதீங்க, மனம் நொந்து வாழாதீங்க. நான் குற்றவாளி, இதை நான் செய்து விட்டேன், நான் துரோகம் செய்து விட்டேன், நான் படுபாதகம் செய்து விட்டேன். நிச்சயம் நீங்கள் செய்யலை. இதெல்லாம் விருத்திகள், மாயாஜாலங்கள். வெளியே நடந்ததை உள்ளே உற்பத்தி செய்து கொண்டு உங்களை ஏமாற்றி கொண்டே இருக்குது. இத்தனை நாளும் நீங்களை பாவி என்று உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க, புண்ணியவான் என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. ஆத்மா அபகத பாப்மா, பாபம் நீங்கிய ஒன்றுதான் ஆத்மா. விருத்திகள் ஒன்றை ஒன்று அறிவதில்லை. கனவு நனவை அறிவதில்லை, நனவு கனவு அறிவதில்லை, உறக்கத்தில் 2ம் அறிவதில்லை. ஆனால் நான் 3ஐயும் அறிகிறேன். இதுதான் அவஸ்தாத்திரய விவேகத்தில் சொல்கிறோம். இந்த ஆத்மா கனவு விருத்தியை அறியுது, நனவு விருத்தியும் அறியுது, ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய அறியேன் ஆனந்தம் என்ற விருத்தியையும் அறிகிறது. இந்த அறிவு இந்த 3க்கும் வேறானது, மாறாதது. அதற்கு இதுக்கும் தொடர்பே கிடையாது. நான் வெறும் பார்வையாளன். என்னை ஏன் பிடிச்சி நீங்கள் உள்ள ஜெயிலில் போடுறீங்க? நான் வெறும் பார்வையாளன் சார். எனக்கு இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் நாம் பார்வையாளராக இருக்க தவறி சம்பவத்திலே கலந்து விட்டோம். இந்த விருத்தியிலே அனாதி காலத்து வரைக்கும் இந்த ஆத்மா இந்த விருத்தி முழுக்க நிரம்பி இருக்குது. ஒவ்வொரு நாடியிலையும் ஆத்மா இருக்குது, ஒவ்வொரு பிராண ஓட்டத்திலும் ஆத்மா இருக்கிறது. ஆத்மா அறியாமையினால அனந்த கோடி பிறவிகளாக நான் விருத்தி, நான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டுது. இப்போ இன்னைக்கு தெரிஞ்சது, நான் வெறும் சாட்சி சைதன்யம். இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் நடந்திருந்தாலும், எவ்வளவு இழப்புகள் இருந்தாலும், நம் சரீரத்தில் எவ்வளோ துன்பங்கள் இருக்கலாம், கண் தெரியாமல் போகலாம், உடம்புல கேன்சர் ஏற்படலாம். இனிமேல் நாம் எப்படி வாழ போகிறோம்? உடம்பு நினைப்பது உடம்போடு,
உள்ளத்தில் நடப்பது உள்ளத்தோடு, எனக்கு அதற்கும் தொடர்பே இல்லை. எவன் ஒருவன் இந்த விருத்திகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டானோ அதுதான் பற்று விடுதல். இந்த விருத்திகளை போய் ஒட்டிக்கிட்டு இதுதான் நானுன்னு சொன்னால் அதுதான் பற்று. துறவு, சந்நியாசம், பற்று விடுதல் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்க பொருளெல்லாம் விட்டுட்டு ஓடுறதோ, உணவெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதோ. ஒரு துறவி இதெல்லாம் சாப்பிடுவாரா? மசாலா பொருளெல்லாம் சாப்பிடக்கூடாது, காஃபி எல்லாம் டிகிரி காஃபி போட்டு குடிக்கக்கூடாது. துறவியா அது? பெரிய போகியெல்லாம் இருக்கிறாரு, அவர் யோகியே கிடையாது. யோகிகள் என்ன செய்யணும்? பச்சை காய்கறியை சாப்பிடணும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், தரையில் தான் தூங்கணும், தலைக்காணி வச்சுக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. யார் சொன்ன? அதெல்லாம் விருத்திகள். அற்புதமாக சொல்கிறார். அது ஒரு தவறான விருத்தி. யோகினான்னு சொல்வது ஒரு தவறான விருத்தி, போகினான்னு சொல்வதும் தவறான விருத்தி. இந்த விருத்திகளில் எது வந்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் விருத்திகளை உற்பத்தி செய்வதும் இல்லை. நான் போகியாக இருந்தால் உற்பத்தி செய்வேன். ஏதாவது நாக்கில் சுவையாக போட்டு ஒரு உற்பத்தி உண்டாக்கி நான் போகியாக இருப்பேன். நான் சாட்சி மாத்திரம். என்னிடம் கொண்டு வந்து எதை கொடுத்தாலும் எனக்கு தேவைப்பட்டால் சாப்பிடுவேன். அதுக்காக வேண்டி இதை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நான் நிறுத்தவும் மாட்டேன். இதை மட்டும் சாப்பிடுவேன்னு எதுவும் சொல்லவும் மாட்டேன். இந்த உடம்புக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பேன். இந்த உள்ளத்துக்கு என்ன கொடுப்பேன்? முன்ன உள்ளம் நானுங்கிறதுனால உள்ளத்துக்கு சுகம் வேணும்னு கேட்கும்போதெல்லாம் சுகத்தை வாங்கி வாங்கி கொடுத்தேன். இந்த உள்ளம் கேட்குது, எனக்கு இது கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு. நான் ஓடி ஓடி முட்டாள் மாதிரி பணத்தை தேடி கடன் வாங்கி பொய் சொல்லி அங்கங்கே திரிந்து இந்த உள்ளத்தை சுகப்படுத்த முயற்சி பண்ணேன். ஏன் உள்ளத்தை மட்டும் இல்லை, நான் கட்டிக்கிட்ட மனைவியினுடைய உள்ளத்தையும் சுகப்படுத்த வேண்டியது. எனக்கு கூட கொஞ்சம் சுகம் கம்மி, செலவு கம்மி. என்னை சார்ந்தவர்களை நான் திருப்திப்படுத்தி அவங்களுடைய விருத்திகளிலே இன்பம் உண்டாகணுமா, அவங்க மூளையிலே ஒரு விருத்தி உண்டாக்கணும்ன்ட்டு கடன்காரனாக வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளே எவ்வளோ விருத்தியை உண்டாக்குனா? எல்லாம் போலி, பொய், மாயை. இதுக்கு தான் மாயைன்னு பேர். இந்த விருத்திகளோடு இருக்கின்ற சம்பந்தத்தை விடுவது தான் துறவு. இந்த விருத்திகளை அழிக்க நினைக்கவும் முயற்சி பண்ண வேண்டாம், விருத்திகளை மாற்றவும் வேண்டாம். விருத்திகள் நான் இல்லைன்னு இருங்க. இந்த பிராரப்தப்படி எப்படியோ இந்த பிராரப்தத்தில் இதில் எத்தனை விருத்திகள் வரணுங்கிறது கணக்கு இருக்குது. இந்த ஜீவன் இந்த பானைக்குள்ளே பிறந்துட்டான். இந்த பானையில் என்னென்ன நடக்குமோ இவனுக்கு அது உண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்துட்டு இந்த ஜீவ பயணத்தை இந்த பிறவியோடு முடிக்க போகுது. உங்களுக்கெல்லாம் இந்த பிறவியோட இந்த ஜீவ பயணம் முடிஞ்சுது. இனிமேல் இன்னொரு பானையை நீங்கள் தேட மாட்டீங்க. இது என்ன ஆகும்? இது என்ன பொருள் தெரியுங்களா? 16 பொருள்கள் சேர்க்கப்பட்ட ஒரு கலவை. இந்த ஜீவன் சொல்கிறீங்களே, நான், இப்போ தெரியாத நான், இந்த முட்டாள் நான், அஞ்ஞான நான், அது 16 பொருளுடைய கூட்டு சேர்க்கை. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5, உள்ளம் 1. 15 + 1 16. நீங்கள் எப்படி ஒன்றா செய்துக்குங்கள. இந்த 16 ஒன்றாக சேர்ந்து ஒன்று உண்டாகுது. இந்த 16 தனித்தனியாக பிரிச்சிடலாம். பிரிச்சாக்கா ஜீவனே இல்லை. இதை ஒட்ட வைக்கிறது யார்? இந்த 16 ஸ்பேர் பார்ட்ஸுங்க தான். இது ஏதாவது ஒன்று ஒட்ட வைக்கணும் இல்லை? அதுதான் எனது. இப்போ எனதுன்னு எப்போ நீங்கள் என்ற ஒரு பசையை விட்டுட்டீங்களோ துண்டு துண்டாக விழுந்துடும். இது இந்த எனது, என் மனம், என் அறிவு, என் நினைவு, ஞானேந்திரியத்து நான் பார்ப்பவன், நான் கேட்பவன், நான் சுவைப்பவன் அப்படின்னு என் சுவை, என் காட்சி, என் நினைவுன்னு ஞானேந்திரியங்களும் எனது, கர்மேந்திரியங்களும் எனது, பிராணனும் எனது, இந்த உள்ளமும் எனது அப்படின்ற எனதுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பசை. அறியாமைங்கிற ஒரு 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 இன்க்ரீடியண்ட்டு. சில சமயத்தில் 2 பொருளை சேர்த்தா தான் அது பசையாகும். சிவப்பு நீல கலரில் ஒரு டியூப் அமுக்குவாங்க,
கருப்பு கலரில் ஒரு டியூப் அமுக்குவாங்க, அப்புறம் ரெண்டுத்தையும் போட்டு கலக்குவாங்க. கலக்கினானா அது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு பசையாயிடும். ஒரு ரெசினும் ஒரு ஆக்சிடைசர். இது தான் அந்த கெமிஸ்ட்ரி. அப்படிலாம் இருக்குது இல்லை, கமர்ஷியலாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எனக்கு தெரியல, இப்போ சிங்கிளாகவே அது கொடுக்குது. முன்னெல்லாம் 2 டியூப்பில் கொடுப்பாங்க. கமர்ஷியல் நேம் சொல்ல வேண்டான்னு தான் நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி இந்த எனதுங்கிறதும் இந்த 16 பொருள்களும் ஒன்றாக கூடி காமம் என்கிற ஒரு பசையினால் எனதுங்கிறதுனால ஒட்ட வச்சிருக்குது. இப்போ ஒன்றையும் அந்த எனதுன்ற இருக்க வரைக்கும் தான் இதில் இருக்கிற இந்த விருத்திகள் எல்லாம் என் மனம், என் புத்தி, என் நினைவுகள், என் செயல்கள், என் அனுபவங்கள் அப்படின்னு இந்த எனதுங்கிறது தான் இதை ஒட்ட வைக்குதுங்க. எப்பொழுது எனதுங்கிறத நீங்கள் அறிவினால் விட்டுட்டீங்களோ, அந்த எனதுங்கிறது ஒரு விருத்தி தான், அந்த விருத்தியை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இதை பிடிச்சி வைக்கிற பசை போயிடும். ஒரு ஞானி அந்திம காலத்தில் சரீரம் அவனுக்கும் போகுது. ஏன்னா அதுவும் சேர்க்கப்பட்ட பொருள் தானே. அது ஒரு காலத்தை பிரிஞ்சிடும். நரம்புகள்லாம் பிரிஞ்சிடுது, சதையெல்லாம் பிரிஞ்சுது, ரத்த ஓட்டம் சுண்டிடுது. அப்புறம் கடைசியில் சுவாமி போயிட்டாருங்க, அவரை எடுத்துடுவோம் பாடியை அப்படிங்கிறாங்க. எடுத்து புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க. அது பிரிஞ்சிடுச்சு. ஆனால் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது 16, அது பிரியணுமா? என்னன்னா அவர் வாழும்போதே பிரிஞ்சிடுச்சு. ஏன்னா அவர் ஞானி. என் மனம், என் நினைவு, என் அறிவுன்னு எதையுமே அவர் சொந்தம் கொண்டாடுறதில்லை. அந்த விருத்துகளின் சாட்சியாக இருக்கிறார். அந்த பசை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. அதுதான் பற்று விடுதல். அந்த பசைக்கு பேர் தான் பாசம், பந்த பாசம். எப்பொழுது இந்த பந்த பாசத்தை இட்டுட்டீங்களோ, இந்த ஜீவனுக்கு இருக்க 16 பொருள்களும் வாழும் பொழுது சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்குது இந்த உடம்புக்குள்ள. இந்த வெளியே இருக்கிற சரீரத்தை நம்ம எரித்த உடனே இந்த 16 பிடிமானம் இல்லாமல் அது ஒட்ட வைக்கிறதுக்கு ஆளே இல்லை. எனதுன்னு சொல்ல யாருமே இல்லையே. இந்த மனம் கேட்குது, யாரும் எனதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இருக்கலாமா? நான் என்னை யாரும் கேட்குற மாதிரி இல்லை, எங்கே போகலாம், எங்கேருந்து வந்து நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு மனம் சந்திரன்ற தேவதைக்கு போயிடும். புத்தி பிரகஸ்பதி என்ற தேவதைக்கிட்ட போயிடும். சித்தம் வாசுதேவன்ற தேவதைக்கிட்ட போயிடும். அவங்க தேவதைக்கிட்ட அவங்க பொருளை வாங்கிக்கிறாங்க. அங்கே கிளைம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க, அசம்பிளேஜே இல்லை. இந்த ரோபோட்டை ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள் யாரும் டிசம்பிள் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டிசம்பிள் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எனதுங்கிற ஒரு உள்ளத்தில் வருது பார்த்தீங்களா, ஒரு பசை, அது தாங்க பற்று. யாரெல்லாம் எனதுங்கிறத விட்டாங்களோ அவர்களெல்லாம் துறவி. காவியுடையோ ருத்ராட்ச மாலையோ நெத்தியில் இருக்க திலகமோ அவங்க செருப்பு இல்லாமல் நடக்கிறதோ அதெல்லாம் துறவு இல்லைங்க. அது அவங்கள உள்ளத்தில் இருக்கிற எனது இல்லைங்கிற எண்ணத்தினால வருகின்ற ஒரு வெளிப்பாடாக தான் இருக்குது. தவிர உள்ளுக்குள்ள எனதுங்கிறது நீங்கணும். அதுதான் இந்த ஞானத்துக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய அபியாசம். எனது இல்லை எனது இல்லைன்னு விடுங்க. எனதுன்னு பிடிச்சதெல்லாம் உங்களை குடையும். உங்களை எது குடையுதுன்னு பார்த்தோம்னா எனதுங்கிறது தான். உங்களுக்கு சொந்தம் இல்லாதது எப்படி உங்களுக்கு குடையும்? உங்களுக்கு உறவில்லாதது, உங்களுக்கு ஒட்டாதது, நீங்க சம்பந்தப்படாதது எப்படி உங்களுக்கு கொடுக்கும்? நம்ம சம்பந்தப்பட்டது தானே போகிறோம். இப்போ நான் என்பதும் எனது என்பதும் இந்த விருத்திகளோடு நீங்காத தொடர்பு வச்சிருக்குது இல்லையா? அதை விடுவதற்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. சில பேர் ஹட்டயோகன்ற முறையிலையும் வாசியோகன்ற முறையிலையும் இந்த பிராணன்லேருந்து விலகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை சொல்லிக் கொடுக்குற குருநாதருக்கு இந்த தத்துவம் புரியல. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறார். அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அது பற்று விட மாட்டேங்குது. இன்னும் பற்று அதிகமாகிட்டு தான் போகுது. நான் ஹட்டயோகி, நான் வாசி யோகி, நான் கும்பக பிராணம் பண்ணியிருக்கிறேன், நான் சமாதியில் எவ்வளோ நேரம் இருப்பேன் அப்படிங்கிறதே பெரிய எனதாகி போச்சு. நான் யோகிங்கிறதே பெரிய பற்று. அது எப்படி விடும்? அது ஒரு பெரிய விருத்தி இல்லையா? அது ஸ்ட்ராங் பாண்டேஜ். எந்த சாதனமும் இல்லாமல் இந்த ஞான சாதனத்தால் தன்னை ஆத்மானு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணி
சுவாமி சொன்ன வார்த்தைகளெல்லாம் மனக்கண் முன் கொண்டு வரீங்க. மனக்கண் வந்த காட்சிகள் வேற, அதை பார்த்தவன் வேற. அந்த பார்த்தவன் யார்? அவனுக்கும் இந்த எண்ண தொடர்புகளுக்கும் என்ன உறவு? என்ன உறவு? ஏன் இந்த உடம்புல இருக்க எண்ணத்தோட நான் மாட்டிக்கிட்டேன், அந்த உடம்புல இருக்க எண்ணத்தோட ஒரு ஆத்மா மாட்டிக்கிச்சு. எத்தனை ஆத்மா இருக்குதுங்க? இருக்கிறது ஒரே ஆத்மா. அந்தந்த இடத்துல எனதுங்கிறது மட்டும்தான் இப்போ வேற வேற. இப்போ நானுங்கிற ஆத்மா எல்லாருக்கும் ஒன்று தான். நானுங்கிற ஆத்மா எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் எனதுங்கிறது தான் வேற வேற. என் உள்ளம், என் மனசு, என் புத்திங்கிறதெல்லாம் வேற வேற. அப்போ எனதுங்கிறது விடுறது தான் மோட்சம். எனதுங்கிறத விட்டுட்டோம்னா அங்கே நான் கூட இல்லை. நான் ஒருவன் தானே எனதுன்னு சொல்லுவான். அப்போ அகங்காரத்தை அழிக்கணும்னா அவ்வளோ சுலபமா? எனதெல்லாம் வச்சுக்கிட்டு அகங்காரத்தை எப்படிங்க அழிக்க முடியும்? அகங்காரம் அழிக்க ஒரே ஒன்று, எனதை விடுவது. எப்படி விடுவது சார்? பெத்த குழந்தைகள் எப்படி விட்டுறது? அவங்களுக்கு கஷ்ட நஷ்டம் எப்படி பார்க்காம இருக்கிறது? அப்போதான் இந்த ஆத்மா விளையாடுது. எனதுன்னு சொல்கிறத வச்சுட்டு இப்போ எமதுன்னு சொல்லுது. எனதுங்கிறது ஒரு சரீரம். எமதுன்னு சொல்லும்பொழுது எல்லா சரீரத்தில் இருக்கிறது நானே, எல்லா விருத்திகளிலும் நானே, எல்லாமே எமதுன்னு சொல்லும் பொழுது அது ஒரு விளையாட்டாக போயிடுது. ஒரே ஒரு ஆளுக்குள்ளே இருந்தோம்னா தான் நீங்கள் அத்தனை பேரையும் சண்டை பிடிக்கணும், அத்தனை பேரையும் சமாளிக்கணும். நீங்கள் எல்லாமா நீங்கள் ஆகிட்டீங்கன்னா யாரை சமாளிக்க போகிறீங்க? நீங்கள் தனியாக ஒருத்தர் இருந்தால் தான் சமாளிக்கணும். நீங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிறீங்களே. இந்த ஞானத்தில் ஒரு விருத்தி உண்டாகுது பார்த்தீங்களா? இந்த உண்மை இப்போ உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா? அதுவும் இதில் இருக்கிற ஒரு விருத்தி தான். இது வரைக்கும் நீங்கள் சேகரித்த விருத்திகளெல்லாம் உங்களை துண்டு போட்டுச்சு. இன்னைக்கு நாம் பெற்ற ஒரு புதிய விருத்தி, அது பேர் அகண்டாகார விருத்தின்னு பேர். இதே உள்ளத்தில், இதே பிராண நாடியில் ஒரு புதிய விருத்தியை இன்னைக்கு உண்டாக்கி இருக்கிறீங்க. அகண்ட ஆகாரம்னா உருவம். பிளவற்ற, இரண்டற்ற ஒரு பொருள் நான் என்கின்ற ஒரு புதிய விருத்தி அது உண்டாச்சு. இப்போ உள்ளமும் இப்பொழுது என்ன ஆயிப்போச்சு? பிரம்மம் ஆயிடுச்சு. உள்ளத்தில் இருக்கின்ற ஒளியும் எப்பொழுதும் போல பிரம்மமாக இருக்குது. இங்கே ரெண்டு பிரம்மம் இருக்குமா? இங்கே உள்ளமும் பிரம்மம், உள்ளத்தை உள்ளுபவனும் பிரம்மம். ரெண்டு பிரம்மமா? இல்லை. இதுதான் உங்களுடைய இப்போது நிலை. நீங்கள் எல்லாம் இரண்டற்ற பிரம்மம். விருத்திகள் எல்லாம் வரட்டும் போகட்டும். அந்த எனதுன்னு மட்டும் விட்டுடுங்க. என் கவலை, என் துர்க்கணும், என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒரு விருத்தி வந்ததா, அந்த விருத்திக்கு மாற்று விருத்தி உண்டாக்குங்க, விளையாடுங்க. பொறாமை என்ற ஒரு விருத்தினால வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. சினிமாவில் பொறாமை வச்சு தானே கதை எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சினிமா கதையிலையும் பொறாமைங்கிறது ஒன்று இல்லைன்னா அங்கே எங்கெங்க சினிமா ஓடும்? ஒருத்தர் கதை எழுதியிருக்கிறாரு. அம்மா அப்பா, அவங்களுக்கு 5 குழந்தைகள், அறிவாளிகள், அவங்க உண்மையே பேசுவார்கள், அவர்களுக்கு நல்ல கல்வி கிடைத்தது, நல்ல திருமணம் வாய்ந்தது, அவர்களுக்கு 5 குழந்தைகள் பிறந்தன, தாத்தா பாட்டிகள் ஆகினார்கள். கதை முடிவு. போயா எங்கய்யா பொறாமை? பொறாமை தான் வில்லன். பொறாமை இருக்கிறவன் வில்லன் ஆயிடுறான். இப்போ வில்லன் வேணும்னா அவனுக்கு ஒரு உணர்வு வேணும் இல்லை? இந்த பொறாமை என்ற ஒரு விருத்தி, அது ஒரு விருத்தி. அந்த கதை முழுக்க அந்த பொறாமையிலேயே அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம். கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டானே. அப்புறம் நான் சுபம்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பொறாமையை நீங்கிட்டு கட்டி தழுவி நாம் ஒன்றுமையாக இருப்போம், ஒற்றுமையால் வாழ்வதாலே உண்டு நன்மையே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு கதையை முடிச்சிடுவாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இந்த சுபம்ங்கிறது, இந்த உணர்வுகள் அன்பாக மாறும்போது தானே. ஒவ்வொரு கதையும் கடைசியில் அன்பில் தானே முடியுது. ஒவ்வொரு சினிமாவும். அந்த ராவணன் கூட 10 எனதுன்னு வச்சுருந்தான். நம்மக்கிட்ட ஒரு எனது இருக்குது, அவங்ககிட்ட எனதுன்னு சொல்கிறது 10 இருந்தது. அதனால் 10 தலை அவனுக்கு.
எனது இசை ஞானம், எனது சிவபக்தி, எனது தர்ம ஞானம், என்னுடைய சாஸ்திர ஞானம், என்னுடைய பராக்கிரமம், எனது ஆளுமைகளுக்கு பிரஜை மேலே வச்சிருக்கின்ற ஆட்சிமை அப்படின்னு 10 விதமான எனது அவங்ககிட்ட இருந்தது. ராமர் பெருங்கருணையோட இந்த 10 தலையும் அகங்காரத்தையும் 10 அகங்காரம் அவங்க கிட்ட ஒரே அம்பல் அடிச்சிட்டார். தத்துவமசின்னு சொன்னார். அது பேர் பிரம்மாஸ்மி. ஏ ராவணா, நீயும் நானும் சரீரத்தால் வேறு, ஆனால் சொரூபத்தில் நானே நீ அப்படின்னு சொன்னார். பொட்டுன்னு போட்டாங்க. ஆயுதத்தெல்லாம் போட்டுட்டாங்க. தலை குனிஞ்சிட்டாங்க. முதல் நாள் இன்று போய் நாளைவான்னு சொல்லும்போது மானஸ்தனா அழுதான். ஒரு மானிடன் என்னை போய் இன்று போய் நாளைவான்னு சொல்லுவானா? என்ன கேவலம் அப்படின்னு 10 தலையிலும் தண்ணீர் கொட்டுது. ஆனால் மறுநாள் சொல்கிறான், நீ நானும் வேற இல்லைடா, நானே நீ அப்படின்னு. அது பேர் பிரம்மாஸ்திரம். பிரம்ம ஞானத்தை அஸ்திரம் அடித்தார். 10 எனதும் ஓடி போச்சு. அப்பொழுதே பிரம்மம் ஆயிட்டான். இதுதான் பருங்கருணைங்கிறது. கடவுள் இறைவன் கூட பாவ புண்ணியத்தை அடிப்படையில் தான் நமக்கு உடம்பு கொடுக்குறாரு. ஆனால் குருநாதரோ எல்லா பாவத்தையும் அழிச்சிட்டு பிரம்மமாக்கிறார். இறைவனை காட்டிலும் குருநாதர் பல மடங்கு வசதி. இறைவன் நம்ம கொடுக்குற டோக்கனை வச்சு தான் நமக்கு உடம்பு கொடுக்குறார். பச்சை டோக்கன்லாம் புண்ணியம், சிவப்பு டோக்கன்லாம் பாபம். டோக்கனை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போ உடம்ப. கொஞ்சம் கருணை காட்டுங்க சாமி அப்படின்னா டோக்கன் இல்லை, ஏதாவது ஒரு கன்சிடரேஷன் கொடுங்க, இந்த பிறவியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோக்கன் வாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்பார். அவன் மிக கரார் பேசான். ஆனால் குருவோ, நீ எவ்வளவு பாவம், சிவப்பு டோக்கன் எத்தனை இருந்தாலும் சரி, பச்சை டோக்கன் ஒன்று கூட இல்லாவிட்டாலும் சரி, உன்னை பிரம்மம்னு ஆக்குறாரு. அப்பேற்பட்ட ராவணனையே பிரம்மமாக்குனார், கம்சனை பிரம்மமாக்குனார், ஜடாயுவ பிரம்மமாக்குனார். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த ஞானம் என்ன செய்யுது? நமக்குள்ள எனதுங்கிற பற்றை தான் விடுது. இந்த எனதுங்கிற பற்றை எப்படி விடுவது? இனிமேல் நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க், இது வரைக்கும் சிரவணம் நடந்தது, மனம் நடந்தது, இனிமேல் நிதித்தியாசனம். நான் பரபிரம்மம் என்றால், பரபிரம்மனா எப்படி இருக்கும்னா, நீங்கள் அடிக்கடி உங்களை நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணணும். நான் யார் என்றால், நான் அழியாதவன், எல்லா உடம்பிலும் இருக்கின்றவன், உடம்புக்கு வெளியேவும் இருக்கின்றவன், செத்த புணமும் நானே. பிணமும் ஆத்மா தானே, அந்த பிரம்மன் தானே அங்கே இருக்குது. உபாதான காரணம் இருக்குது இல்லை, வேணா நிமித்த காரணம் அங்கே இல்லாமல் இருக்கலாம். அந்த பிணம்ல உபாதான காரணம் இருப்பது நானே. பிணமும் நானே, கல்லும் நானே, மலையும் நானே, சந்தனமும் நானே, மலமும் நானே, பாபமும் நானே, புண்ணியமும் நானே, அறிவும் நானே, அறியாமையும் நானே. நான் அனைத்திற்கும் வேறானவன், அனைத்தின் சாட்சி. நான் அழியாதவன், நான் பிறவாதவன். எனக்கு சரீரத்தினுடைய பிச்சை தேவையில்லை. இந்த சரீரம் எனக்கு கொடுக்க வேண்டிய சுகம் எனக்கு அவசியம் இல்லை. இந்த மனம் எனக்கு கொடுக்க குதூகலமோ சந்தோஷமோ எனக்கு உன் தயவே எனக்கு வேண்டாம், என்னை விட்டுடு. நான் ஆனந்தம், நான் அழியாதவன். யார் தயவிலும் நான் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் நிஜானந்தத்தில், நித்தியானந்தத்தில், சுவானந்தத்தில் இருக்கின்றவன் அப்படின்றதுல நிதித்தியாசனம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அதை உணருங்க. மறுபடியும் அதை குலைக்கிறதுக்குன்னு ஒரு விருத்தி வரும். சும்மா நடிக்காத, வேலையப்பார். ஆத்ம வித்யாலமா. நாளைக்கு உனக்கு யார் இதெல்லாம் செய்து கொடுப்பா? துணி கிடைக்குது, போர் கிடைக்குது, துவைக்காம, மழை வராமல் இருக்குது, உடனடியாக விருத்திகள் வந்து நிற்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? விருத்திகளே, உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன், உங்களோட தெய்வனுக்கு வேண்டாம்.
ஆனால் நான் உன்னை அழிக்கவும் மாட்டேன். நீ அழிக்கிறேன்னு முயற்சி பண்ணின்னு வச்சுங்க, அது உண்மையாயிடும். உண்மையான பொருட்கள் தான் ஒருத்தர் அழிக்கலாம். உண்மை இல்லாத பொருள் எதுக்குங்க அழிக்கணும்? கயிறில் தெரிய பாம்பை யார் அடிப்பாங்க? கயிறுக்கு தெரிகிற பாம்பை யாரும் அடிக்க வேண்டியதில்லை. அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்து போட்டோம்னா அது உண்மைத்தன்மை கொடுத்துரும். அதில் விருத்திகளை நீங்கள் அழிக்க முயற்சிக்க வேண்டாம். அதனால் கும்பக பிராணாயம் பண்ணி அதை அடக்க வேண்டாம். அது அதனுடைய வேலையை செய்யுது. நெருப்பு இருந்தால் புகையுது, மூளை இருந்தால் அதில் நரம்புகள் துடிக்க தான் செய்யும், கண் இருந்தால் பார்க்குது, காது இருந்தால் கேட்குது. நான் பார்க்கிறேன் பார்க்காதவன், கேட்கிறேன் கேட்காதவன், சுவைக்கிறேன் சுவைக்காதவன், செய்கிறேன் செய்யாதவன். அப்போ செய்கிறேனுங்கிறீங்க, செய்யாதவன்கிறீங்களே. செய்கிறேன் என்ற விஷயத்தில் நான் விருத்தி, செய்யாதவனத்தில் நான் சாட்சி. இந்த இந்த நிதித்தியாசனத்தை, தியானத்தை நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். வழக்கமாக தியானத்தை செய்வதற்கு உங்களை தியான பயிற்சி கூடத்தில் தூய்மையாக குளிச்சுடுங்க, அரை வயதோ இருங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. சாப்பிட்ட பிறகு பண்ணால் தூக்கம் வந்துடும். அப்புறம் வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்க, காலையில் முகூர்த்த நேரம், அது இன்னும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள். அப்புறம் யாரும் இல்லாத இடத்துக்கு போங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. நான் சொல்கிற தியானம் இது எந்த விதமான சடங்கு சம்பிரதாயமும் கிடையாது. எப்பொழுதுமே நீங்கள் சாட்சி தான். இந்த தியானத்துக்கு நேரம் கிடையாது. படுக்கிறது தான் உங்களுக்கு நேரம் கிடைச்சிதுன்னா அதுதான் தியானம். கைகளை உடம்பு பக்கத்தில் வச்சுக்கோங்க, அது பேர் சவாசனம்ங்கிறாங்க. யோக முத்ரா அதில் இருக்கட்டும். அதுக்காக வேண்டி கண்களை நெற்றி புருவத்தை பார்க்குறவங்கள சாம்பவி இதெல்லாம் வேண்டாம், தலைவலி வந்துடும். அதனால் என்ன ஒன்று கிடைக்க போகிறதில்லை. அமைதியாக கண்களை மூடி கைகளை விரித்து மனசுக்குள்ள நான் யார், நான் இந்த விருத்திகளின் விளக்கு. இந்த விளக்கு எல்லாரும் விளக்குது, ஆனால் அது எந்த பாவமும் கிடையாது. நான் செய்கிற பாவம் இந்த விளக்குக்கு எப்படி போகும்? இந்த பாவத்தை அது விளக்குது, அவ்வளவுதான். விளக்குக்கு அது சம்பந்தம் இல்லை. ஆத்மா இந்த விருத்திகளை விளக்குது, விளங்கிக்குது. வேற என்ன பண்ணோம்? அது விளக்க மட்டுமா இருந்தால் வெளிச்சம் கொடுத்துரும். இந்த வெறும் விளக்கு மட்டும்தான், அது விளங்காது. சூரியன் பெரிய விளக்கு, ஆனால் விளங்கிக்காது. இந்த ஆத்மாவோ விளக்கு மட்டும் இல்லை, விளங்குவனாகவும் இருக்கிறானே. அது விளக்கி விளங்குது. முன்ன விளக்கி விளங்கி அதுவாக போச்சு. இன்னைக்கு நான் விளக்கு, நான் விளங்கி கொண்டேன் என்னென்று, இதெல்லாம் நான் அல்ல என்று விளங்கி கொண்டேன். முதல்ல விளங்கிக்கிட்டு அதுதான் நானுன்னு சொல்லிச்சு. ஒரு சின்ன ஒரு ஷிஃப்ட் இன் அட்டென்ஷன், சேஞ்ச் இன் யுவர் லொக்கேஷன். விருத்தியில் லொக்கேட் ஆகாமல் விருத்தி விட்டு வெளியே லொக்கேட் பண்ணிக்கிறீங்க. இதை நீங்கள் கொஞ்ச நேரம் இரவு நேரத்தில் தூக்கத்தில் செய்யுங்க. பாவத்தை பற்றியோ கஷ்டத்தை பற்றியோ உங்களை திட்டிக்காதீங்க, அது தற்கொலைக்கு சமம். ஆத்மாவை யாராவது ஒருத்தன் பாவின்னு சொல்லிட்டான்னா அதுதான் பிரம்மஹஸ்தி தோஷம். உங்களை நீங்கள் பாவி, நான் குற்றம் செய்தவன், நான் லாய்க்கில்லாதவன், நான் கடமை தவறியவன், நான் பிழைக்க தெரியாதவன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பரமாத்மாவை நீங்கள் கேலி பண்ணுற மாதிரியும் அவமானப்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். உங்களை நாம் அவமானப்படுத்த சொல்லலை, குருவையும் அவமானப்படுத்துகிறீங்க, பிரம்மத்தையும் அவமானப்படுத்துகிறீங்க, பிரம்ம ஞானத்துக்கும் அவமானமாயிடும். அதில் யாருமே இந்த கில்ட் என்று சொல்லக்கூடிய குற்ற உணர்வும் ஹர்ட் என்று சொல்லக்கூடிய மன உடைந்த நிலையும் அடைய வேண்டாம். இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும், இனி நடப்பதெல்லாம் நான் விளக்கு, விளங்கி கொண்டேன் அப்படின்னு தியானம் பண்ணுங்க. இனிமேல் உங்களுடைய சூக்ஷ்ம சரீரம் 16 ஒட்டுவதற்கு பசையற்று போகும். அது ஊக்கம் கொடுத்து ஒட்டுறது, கெட்டி பண்ணுறதெல்லாம் போயிடும். எல்லாத்தையும் நீங்கள் விடுதலை கொடுத்துட்டீங்க. மனமே, உன் பிடியிலிருந்து நான் விடுபட்டேன், நீ சுதந்திரமாக இருந்துக்க. உண்மையிலே இந்த மனதோடு கலந்த ஆத்மா ஒரு எஜமானனாக இருந்தது, சொந்தக்காரனாக இருந்தது. அப்போ அந்த மனம் புத்தி எல்லாம் என்ன பண்ணுச்சு? ஐயோ, நம்ம எஜமானனுக்கு ஏதாவது செய்தாகணுமே
அப்படின்னு மனம் சுகமாக தேடி கொண்டாந்து கொடுத்தது இந்த அகங்காரத்தை. இந்த புத்தி புதுசாக கற்றுக்கிட்டு வந்து இப்படி பண்ணி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம்னு ஒத்தாசை பண்ணிச்சு. இந்த சித்தமும் சுகமானதெல்லாம் நினைவு கொடுத்துச்சு, ஆனால் சில சமயத்தில் துக்கத்தையும் நினைவுபடுத்திட்டு இருந்தது. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த 16 பேரும் இந்த அகங்காரத்துக்கு நாம் தான் பக்கபலம், நாம் இல்லைன்னா அந்த அகங்காரம் பாவம் அப்படின்னு இந்த மனம் புத்தி இந்த உடம்பெல்லாம் நமக்கு பொய்யா சேவை பண்ணிட்டு இருந்தது. அகங்காரத்துக்கு சேவை பண்ணிச்சு, ஒரு தனி உடலில் இருக்கக்கூடிய நானுக்கு செலவு பண்ணிச்சு. இப்போ அந்த அகங்காரம் சொல்லிச்சு, 16 நண்பர்களே, உங்களுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் சந்தோஷம் பண்ண எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்ப்பா. பொருளை நாடாதீர்கள், சுகத்தை நாடாதீர்கள், நான் சுகஸ்வரூபமாக இருக்கிறேன், அனந்த கோடி பொருளும் என்னுடைய சொத்து, நீங்கள் ஒரு இம்மி கூட பண்ண வேண்டாம். அந்த மனம் எங்கே போகும்னு சொல்லுங்கள், அது ஓய்வடையும். புத்தியை பார்த்து கேட்கும், நீ எப்படி இருக்கிறேன்னு. எஜமான ஒரு வேலையும் செய்கிறது இல்லைங்க, ஒரு வேலையும் கொடுக்கறது இல்லை, ஏதாவது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். நீ என்ன சொல்கிற? நான் சுகம் சுகம் துக்கம் துக்கங்கிற, அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படி. நினைவு சித்தம் சொல்லுது, நான் என்னென்னையோ பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு வந்து மிரட்டி பார்த்தேன், அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன விளையாடுறாரா? அப்படி தான் நினைக்கிறேன். நம்மளோட சேர்ந்து வினை புரிஞ்சார் அவர்? இல்லை, அவர் வினை புரிவதை நிறுத்திவிட்டார், நம்மளோடு விளையாடுறார். அப்போ அதுங்களும் என்ன செய்யும்? நாமளும் சேர்ந்து விளையாடுவோம், இந்த பிரம்மஞானியோடு விளையாடுவோன்னு. இனிமேல் உங்களுடைய மனமும் புத்தியும் சித்தமும் உங்களோட விளையாடும். சந்தோஷமாக அதே குடும்பத்தில், அதே உடலில், அதே உலகத்தில், அதே நெருக்கடிகளிலே விளையாடுங்கள். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். நன்றி உரையை சொல்றீங்களா? சொல்லுங்க. எவ்வளவு ஒரு மாற்றத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஒரு மாற்றம் எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு எப்படி நம்ம வாழ போறது, இன்னி இருக்கிற ஒரு நாளையும் நீங்க பரிசோதனை பண்ணி பார்த்து அப்படியே இருக்கணும். துவையும் இந்த தஞ்சாவூர்ல இருக்கிற கருடீஸ்வரரை நாங்கள் பார்த்துச்சுட்டு இந்த மண்டபத்தை தந்த வள்ளி செல்வவள்ளி அவங்க தான் நமக்கு இந்த தஞ்சாவூர்ல இந்த மண்டபத்தை கொடுத்தாங்க. சுவாமிஜி சொன்னாங்க செங்கோ மஹால், தஞ்சாவூர்ல செங்கோ மஹால். கண்டி நம்ம அடுத்த வாரத்துல நம்ம தஞ்சாவூர்ல சொல்லணும் சார். ஒரு 3 நாள்லயே நமக்கு மண்டபம் ரெடியில போட்டது எப்படி ஆச்சரியம். நம்ம நிறைய இடத்துல சட்டம் நமக்கு மண்டபம் பிடிச்சு நம்ம பண்றது கொஞ்சம் ஒரு எப்படி ஒரு 10 நாள் டைம் ஆகும். 3 நாள் கிடைச்சி எங்களுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தா இதை நீங்க வந்து பார்க்கும்போது அவங்க எவ்வளோ நமக்கு ஒரு பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உதவினாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் இங்க இருந்து இந்த ஞானத்தை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அவர் பேரு சார், அவர் பேரு செங்கோ மஹாலுடைய மேனேஜர் அலெக்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மதிய லஞ்ச் அப்பெல்லாம் எத்தனை சேவை பண்ணாரு தெரியும். ஓடி சேரெல்லாம் எடுத்து போடுறாரு, க்ளவுஸை போட்டுட்டு பிளேட் எடுத்து கொடுத்து டீயை கொடுத்து அவ்வளோ ஹெல்ப் பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு இவ்வளோ உறுதுணையா இருந்து அப்புறம் இந்த தஞ்சாவூரை சேர்ந்த ஹேமா அம்மா, கிரிஜா அம்மா, ஜெயஸ்ரீ, இன்னும் செல்வி போன்றவங்க, ஜி அம்மாவோட அக்கா, இந்த அவங்க எல்லாமே நமக்கு சுவாமிஜியினுடைய இந்த வருகையை கூட இருந்து அனுசரித்து எல்லா விதமான உதவிகளையும் செய்து அப்புறம் ஆத்ம வித்யாலயத்திலிருந்து சார் விஜயபிரகாஷ் விஜயகுமார் அவர் நமக்கு அங்கிருந்து இந்த சுவாமியினுடைய பிளக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு முந்தின நாளே எல்லாம் கட்டி எந்த ஒரு குறைவில்லாம நிறைவா நடத்தி கொடுக்குற எல்லாருக்கும்
ஆத்மா நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம். வந்து நோட் இருக்கு, உங்களுடைய நம்பர் யாராவது இந்த குரூப்ல வேணும்னா அதுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் விசிட்டிங் கார்டு இருக்கு, தேவைன்னா எடுத்துக்கலாம். அப்புறம் சுவாமி கிட்ட நமஸ்காரம் வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுத்துருவோம்.